ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல். இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம். ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல, கதைகள் வாசிக்க வேண்டுமென்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம். பிரவீனா தங்கராஜ் novels.com என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீனா தங்கராஜின் புது நாவல்கள், மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அத்தோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருத்திடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதைய பத்தி பார்க்கலாம். இணையவலை கட்செவி அஞ்சல். இணையவலை கட்செவி அஞ்சல் கதை சமூக விழிப்புணர்வுக்காக எழுதப்பட்டது. போன் மூலமாக ஏற்படும் விபரீதங்கள் அதிகம். அதில் அக்ஷரா போன்றவர் பெற்றவரிடம் சொல்ல இயலாது தவறாய் எடுக்கப்படும் முடிவு, நிரல்யா சாந்தனுவின் உணர்வுகள் எல்லாம் கலந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழச் சொல்லும் விதமாக அமைந்த கதைதான் இணையவலை கட்செவி அஞ்சல். வாங்க கதைக்குள்ள போகலாம். இணையவலை கட்செவி அஞ்சல். வலை 1. ஆம்புலன்ஸ் ஒலி அந்த இடத்தையே ஆக்கிரமித்து ஒருவித மௌனத்தை மற்றவர்களை கொடுக்க வைத்தது. எட்டி எட்டி பார்த்தவர்கள் கிசுகிசுப்பான பேச்சு கூட சற்று நேரம் நிசப்தமாக கரைந்தது. அந்த வீட்டின் அழுக்குரல் மட்டும் மனதை ரணப்படுத்தியது. உறங்கும் பதுமை போன்று இருந்த அந்த பெண்ணின் சடலத்தை ஏற்றிச் சென்றார்கள். சடலம் என்று சொல்லவும் இயலாது. இன்னமும் அதே கொள்ளை அழகு அவள் முகத்தில் மிளிர்ந்தது. தூக்க மாத்திரையை அளவுக்கு மீறி சாப்பிட்டு தற்கொலை செய்திருக்கின்றாள் பாவை அவள் அக்ஷரா. போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை என்ற பெயரில் தன் உதிரமான மகளை சடலமாக எதிரே வைத்தபடி ஆரம்பிக்கவும், சார், என் பொண்ணு மார்க் கம்மியா வாங்கிட்டா, அதனால இப்படி தூக்க மாத்திரை எடுத்து தற்கொலை பண்ணிட்டா. தயவு செஞ்சு போஸ்ட்மார்டம் பண்ணி பாடிய தந்தீங்கன்னா பொன்னியமா போகும். தகனம் பண்ணி நாங்க காசில கரைக்க போறோம். வேற எதுவும் கேட்காதீங்க. அதுவும் இந்த மாதிரி என்று கையெடுத்த மகேந்திரன் கும்பிடவும் அந்த ஏரியா ஸ்டேஷன் போலீஸ் விமல் தற்போது ஒதுங்கிக் கொண்டார். இவரே இப்படியெனில் ஜானகி தேவியோ இடிந்து போய் மற்றொரு சவமாக காட்சி அளிப்பவரை என்னவென்று விசாரிப்பது? போஸ்ட்மார்டம் வரவும் அது மகேந்திரன் கூறியது போலவே தூக்க மாத்திரையை விழுங்கியதால் ஏற்பட்ட மரணம் என்று ஊர்ஜிதமானது. போலீஸ் ஒருவரின் மேற்காணலில் இறுதி சடங்கு முடிந்து அழகான பாவை அக்ஷரா கலசத்தில் எஞ்சிய துகள்களாக மாறியிருந்தாள். போலீஸ் அதன் பின் எத்தனை முறை எத்தனை விதமாக கேட்டும் அதே பதில் மதிப்பெண் குறைவென்பதால் இறக்க முயன்றாள் என்பதே இறுதி வரை பதிலாக பெற்றவர்கள் அளித்தனர். சார், உங்க பொண்ணு 75% மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த கடைசி 6 மாசம்தான் ஜஸ்ட் பாஸ். அதனால தற்கொலைன்றதுல எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க, தயவு செஞ்சு மறைக்காதீங்க என்று விமல் சலிக்காமல் கேட்டார். சார், அடிக்கடி ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா இப்படி தப்பான முடிவெடுக்க தோணாது சார். திடீர்னு மார்க் கம்மினதும் அவன் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டா. எங்களை நிம்மதியா விடுங்க சார். கொலையா இருந்தா நோண்டி நோண்டி துருவுங்க. இது தற்கொலை தானே, விடுங்களேன். எங்களை ரணப்படுத்தாதீங்க சார். ஒத்த பிள்ளைய பெத்தெடுத்து நெருப்புக்கு வாரி கொடுத்துட்டு நிக்கிறோம் என்று கத்தி கெஞ்ச துவங்கினார். அவர்களது மகளின் போன் மற்றும் அவளது திங்ஸை போலீஸ் கொடுத்துவிட்டு நகர்ந்தனர். அதனை ஜானகி தேவி அந்த டேபிளில் இருந்து தள்ளிவிட்டு கதற, அந்த கதறல் கேட்பவரை உலுக்க வைக்கும் அளவிற்கு கேட்டதும் மகேந்திரன் அணைத்துக் கொண்டார். அக்ஷரா கலர்ஃபுல் வாழ்வில் 20 வயதில் இறப்பை தானாக ஏற்றுக்கொண்டாள். அவளாகவே இன்று 16வது நாள் அக்ஷராவுக்கு படையலாக படைத்து தெய்வமாக கும்பிட்டு அவளின் அஸ்தியை கங்கையில் கரைக்க பயணத்தை துவங்கினார்கள். முகத்தில் சிரிப்பு என்றால் என்னவென்று அறியாத கற்சிலையாக மாறியிருந்தனர் அவளின் பெற்றோர். நாட்கள் கலங்கிய குட்டையாக இருந்து தெளிந்த நீரோடையாக மாறிக்கொண்டிருந்தது. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போவோர் வருவோரின் அழகு, ஆரியா கண்ணில் மங்கையர்களின் மான்வெளியில் காதலினும் தூண்டில் போட காத்திருந்தான். கூலிங் கிளாஸ் அணிந்து
அவனின் பார்வை தன் மையலில் சாய்பவளை தேடியது. இன்று கிரகம் சரியில்லை. அவனுக்கு தான் தேடியும் பாவை கிடைக்கவில்லை. அஜயோ தான் வாங்க வேண்டிய பொருளை பில் போட்டு வந்தவன், என்ன ஆரியா, யார தேடுற என்றான். யார தேட? எவளாவது ஒருத்தி என்னவளா மாறுவாளான்னு பாக்குறேன். எல்லாம் நின்னு பாத்துட்டு போறாளுக. வர வர காதலுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கப்பா என்றான் ஆரியா சலித்து கொண்டு. காதல்லாம் டைம் வேஸ்ட்பா, போய் படிக்கிற வேலைய பாரு. எனக்கு இன்னொரு புக் வேணும். ஈவினிங் நீ லைப்ரரிக்கு வரியா என்று கேட்க ஆரியா தலைக்கு மேல் கும்பிட்டு போட்டு மறுத்தான். அஜய் தனியாக புக் எடுக்க சென்றான். அவனுக்கு தேவையானதை தேடிக்கொண்டிருக்க எதிரே அனிதா மீது பெரிய புத்தகம் அவளின் தலையில் விழுவதைக் கண்டு வேகமாக வந்தவன் அனிதா கையை பிடித்து இழுக்க சட்டென்று அவள் தள்ளியிருந்த காரணத்தால் தொப்பென்று விழும் சத்தம் கேட்டதும் அந்த புத்தகத்தின் அளவை கண்டு, தேங்க் காட், தேங்க்ஸ் அஜய், உன்னை இங்க எதிர்பார்க்கல, சரியான டைம்ல ஹெல்ப் பண்ணிட்ட என்று நன்றி நவின்றாள். இட்ஸ் ஓகே அனிதா, என்னோட கசின் ஒருத்தன் புக் கேட்டான், அதான் எடுக்க வந்தேன். நான் சம்டைம்ஸ் வருவேன், ரெகுலர் ரீடர்லாம் இல்ல என்று கூறினான். ஓ, நான் ரெகுலரா புக் எடுக்க வருவேன். ஸ்டடீஸ் டைம், எக்ஸாம் டைம் முடிஞ்சதும் நாவல் எடுத்து டெரஸ்ல உட்காந்து ரிலீஃப் பண்ண கதை படிப்பேன், அதுக்கு தான் வந்தேன் என்று கூறியதும் அஜய் அவளின் புத்தகத்தை கண்டு ஓகே பாய் என்று கிளம்பினான். என்ன அனிதா, நீ பேசிட்டு இருக்க, அவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்றாள் அஸ்மி. அவன் இங்கன்னு இல்ல அஸ்மி, காலேஜ்லயும் அப்படிதான். படிப்பு பத்தி அதிகமா பேசுவான், வேற எதை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் ஓடிடுவான் என்று செல்பவனையே பார்த்து முடித்தாள். அனிதா அடிக்கடி அஜயை படிப்பு சம்பந்தமாக கண்டதுண்டு. அப்பொழுது எல்லாம் பெரிதாக யோசிக்கவில்லை. இன்று அஸ்மி கேட்ட பின்னே அவன் நின்று ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் என்று எண்ணினாள். இடம் நிரல்யா வீடு. நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது. சாந்தனு உறங்கிக் கொண்டிருந்தவன் எதேச்சையாக எழுந்து பார்க்க தன் மனைவி நிரல்யா இல்லை என்றதும் அவளின் ஸ்டடீஸ் அறையில் மினிலைட்டின் வெளிச்சம் இருப்பதை கண்டான். நீர் அருந்த வந்த சாந்தனு நிரல்யா அறையில் எட்டி பார்த்தான். அங்கே அவள் யாரிடனோ சாட் மூலமாக பேசிக் கொண்டிருந்தாள். நிரல்யா, மணி 1 ஆகுது, இன்னும் என்ன பண்ற என்றதுக்கு, சாட் பண்ற, பார்த்தா தெரியல என்று எரிந்து விழுந்தாள். லுக் நிரல்யா, இந்த நேரத்துல இப்படி சாட் பண்றது தப்புமா என்று கணவன் எடுத்துரைத்தான். உனக்கு என்ன பிரச்சனை சாந்தனு? அட்வைஸ்ன்ற பேர்ல எதையும் பேசிடாத, லீவ் மீ அலோன் என்று எரிந்து விழுந்தவள் கணினியில், யா எனக்கும் சேம் கலர் பிடிக்கும், மோஸ்டா அந்த கலர் ட்ரெஸ் வாங்கியிருப்பேன் என்று பதில் தந்தாள். சாந்தனு அந்த சாட்டை படித்து மெதுவாக, நிரலி, இந்த நேரம் இந்த ஃப்ரெண்ட்லி சாட் தேவையா என்றான். லுக் சாந்தனு, எந்த நேரனாலும் என்ன நீ கண்ட்ரோல் பண்ணாத, அப்புறம் இது ஃப்ரெண்ட்லி சாட் இல்ல என்று பதில் தந்து அடுத்து டைப்பிங் என்று வருவதைக் கண்டு ஆர்வமாக அதே கணினியில் பார்வை பதித்தவாறு இருந்தாள். நீ இப்பெல்லாம் சரியில்லை நிரல் என்றான். ஆமா, எனக்கு பேபி வேணும், உன்னால கொடுக்க முடியாதுல, பிறகு நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சாந்தனு, போய் போர்வையை இழுத்து தூங்கு என்று கூறியதும் சாந்தனு கையாளாகாத தனத்தோடு முகம் செத்து திரும்பினான். நிரல்யா சொல்லிவிட்டு அவள் பாட்டிற்கு சாட் செய்ய ஆரம்பித்தாள். சாந்தனு மனம் வலிக்க நிரல்யாவின் நிலையை கண்டு வெதும்பினான். எத்தனை டாக்டரிடம் சென்று வந்தாயிற்று. கைவிரித்த பதிலில் என்ன சொல்லி நிரல்யாவை சாந்தப்படுத்த சாந்தனுவால் இயலாமல் போனதன் விளைவு நிரல்யாவின் இந்த செய்கையை அடக்கவும் முடியாது தவித்தான். வலை 2. சாந்தனு தனியாக மனநல மருத்துவரை பார்க்க வந்திருந்தான். காத்திருக்கும் இடத்தில் ஆடவன் ஒருவன் இருக்கவும் அவனை பார்த்தான். அவனோ போனில் தலையை விட்டு கொண்டு இருக்கவும் சாந்தனுவின் மனம், இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு, எல்லார் கையிலயும் போன், எந்த இடத்துலயும் போன், எங்க போனாலும் நெட், இடைவிடாம போன்ல பேசி பழகி, அவங்களுக்கு தெரிஞ்ச மனுஷர்களே நேர்ல பேசி பழக வந்தாலும் அவசரமா போன்ல பேசுறதுதான் விரும்புறாங்க. நேர்ல 2 வார்த்தை பேச யோசிக்கிறாங்க. நேர்ல பக்கத்து வீட்டு ஆட்களை சந்தேகமாவும் போன்ல யாருன்னே தெரியாதவங்கள நம்பகமாவும் பேசுறது எந்த வகையில நியாயம்? இந்த உலகம் எதை நோக்கி போகுது? ஆபத்துன்னு எத்தனை விழிப்புணர்வு கொடுத்தோம், பெண்கள் தானாவே அக்குழியில விழுறது எதற்காக? இந்த ஆண்களும்
லாவகமா பெண்களை தேர்ந்தெடுத்து தன்னோட வலையில விழ வைக்கிறாங்க என்று நிரல்யாவை எண்ணி பெருமூச்சை விடுத்தவன் டோக்கன் எண் சொல்லி அவன் பெயரை அழைக்கவும் எழுந்து சென்றான். நர்மதா மனநல கிளினிக் பெரும்பாலும் கூட்டம் மிதமாக இருக்கும். நிரல்யா பற்றி 1 மணி நேரம் பேசியவன் பதிலுக்கு நர்மதா கூறியதை நிதானமாக செவிக்குள் ஏற்றிக்கொண்டான். டாக்டர், இந்த விஷயம் வேற யாருக்கும் என்று தயங்கினான். இங்க பாருங்க சாந்தனு, பொதுவா டாக்டர் கிட்ட வர்ற பேஷண்ட் ஹிஸ்டரிய யாருக்கும் சொல்ல மாட்டோம். அதுலயும் இது மனநலம் சம்பந்தமானது. நீங்க சொன்னதை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நிம்மதியா போங்க. சில நாளுக்கு நான் சொன்ன மாதிரி கேட்டு பாருங்க. தன்மையா பேசி புரிய வைங்க என்று கூறவும் சாந்தனு அமைதியாய் வெளிவந்தார். நிரல்யாவுக்கு மட்டுமல்ல, இந்த கவுன்சிலிங் தனக்குமே வேண்டியதாக இருந்தது அவனுக்கு. அவருக்குமே இந்த காலகட்டத்தை சந்திக்க மிகவும் கவலையாக போனது. இன்றிலிருந்து நிரல்யா செல்லும் திசைக்கு சென்று அவளை மீட்க வேண்டுமென முடிவோடு அவளுக்கு பிடித்த உணவு வகையை வாங்கி கொண்டு சென்றான் சாந்தனு. நிரல், உனக்கு பிடிச்ச இடியாப்பம் ரால் பிரியாணி என்று நீட்டினான் சாந்தனு. ஒரு பார்வை சாந்தனுவை பார்த்துவிட்டு தேங்க்ஸ் என்று வாங்கி அருகே வைத்துக் கொண்டாள். சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிடு நிரல் என்றான். எனக்கு தெரியும் சாந்தனு என்றாள் தலையை அழுத்தி பிடித்து. எதையோ எண்ணி கலங்கியது உள்ளம். புதிதாக திருமணமான நாளில் சாந்தனு அறிமுகப்படுத்திய உணவு பிரியாணியை இப்படி பார்க்காத நிரல்யாவுக்கு இது மிகவும் பிடித்து போனது. எப்பொழுது சாந்தனுவோடு இந்த ஹோட்டலுக்கு சென்றாலும் இதையே ஆர்டர் செய்வாள். வெளியே இருந்து வந்ததும் பிறகு இனிமையான தாம்பத்தியம் என்று காதல் வாழ்வில் திளைத்த நாட்கள். நிரல் சாப்பிட்டு குளித்து வந்தவள் மெத்தையில் சாந்தனு அருகே வரவும் சாந்தனு நிரல்யாவினை மென்மையாக முத்தமிட்டு கூடலுக்குள் அழைத்துச் சென்றான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூடுதலானதும் சாந்தனு உறங்கினான். நிரல்யா விழித்திருந்து நேராக போனை எடுத்து யாரிடமோ பேச தயாரானாள். சாந்தனு இரவு அணைக்க செல்ல அது தன்னவள் அல்ல தலையினை என்றதும் சட்டென விழித்திருந்தான். இம்முறை ஸ்டடீஸ் அறையில் இல்லை, ஹாலிலேயே இறுக்கமாக அமர்ந்து போனில் தொடுத்திரையில் கையை வேகமாக தட்டச்சு செய்து கொண்டிருந்தாள். என்ன நிரல் பண்ற? டயர்டா இல்லையா? தூங்கியிருப்பேன் நினைச்ச. டயர்டா? விரக்தியாக சிரித்தாள். ஓ வேலைதான் முடிஞ்சதே, போய் தூங்கு என்றவளின் பேச்சுக்கு 4 விட்டு என்னடி வேணும்? இதே பிடிவாதம் பிடிச்சா நான் செத்துதான் போகணும். பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன் என கத்த தோன்றியது அவனுக்கு. ஆனால் முடியவில்லை. நர்மதாவிடம் கவுன்சிலிங் போயும் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. டாக்டர் நர்மதா சொன்ன வார்த்தை, பொறுமை ரொம்ப முக்கியம் சார், நீங்க பட்டுன்னு பேசுனீங்கன்னா அவங்க ஒடிஞ்சிடுவாங்க என்றதும் அமைதியாக நின்றான். நிரல்யா வேகமாக அவளுக்கு வந்த ஆடியோ மெசேஜை பிளே செய்து ஆழ்ந்து அந்த குரலை உள்வாங்கினாள். ஏனோ இம்முறையும் சலிப்பு வரவும் ஹெட்செட்டை தூர எறிந்து தங்கள் அறைக்கு சென்று மெத்தையில் சுருண்டு படுத்தாள். சாந்தனு அந்த ஹெட்செட்டை எடுத்து வைத்து ஹாலில் உள்ள மினி விளக்கையும் அணைத்து வந்தான். நீண்ட நேரம் கழித்து நிரல்யா உறங்கியதை கண்டதும் அவளை அணைத்துக் கொண்டான். மறுபுறம் அஜய் நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆர்யா 2வது பீரை உள்ளுக்கு தள்ளி கொண்டிருந்தான். அஜய், ஆர்யா இருவரும் ஒரே வீட்டை வாடகை பிடித்து தங்கி படிக்கும் மாணவர்கள். ஆர்யா நாகர்கோவிலில் இருந்தும் அஜய் குமரியிலிருந்தும் வந்ததால் நட்பாக பேசி வைத்து சென்னையில் 2 பெட்ரூம் கொண்ட வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக இருக்கின்றனர். வாடகை, கரண்ட், தண்ணீர் என்று எல்லாம் 2 பில்லாக பிரித்து பகிர்ந்து கொள்வார்கள். உணவு இருவருமே வெளியே பார்த்துக் கொள்வார்கள். ஏதேனும் சின்ன சின்னது மட்டும் வீட்டில் செய்வதுண்டு. என்ன தைரியண்டா அவளுக்கு? என்ன இன்சல்ட் பண்ணிட்டா? உன்கிட்ட பேச வந்தா பேசிட்டு போக வேண்டியது தானே, தேவையில்லாம ஏன் விஷயத்தில் தலையிடுறா என்று மடக் மடக்கென குடித்து முடித்தான் ஆர்யா. அஜய்க்கும் என்னவோ குழப்பம்தான். ஆர்யாவை இம்சித்து விட்டாளே. தன்னிடம் ஏதோ கேட்க வந்தவளிடம் ஆர்யா பேச போக முதலில் நன்றாக பேசியவள் போக போக ஆர்யாவின் கிண்டலில் கட்டுப்பாகி லிமிட்டில் இருக்க சொன்னாள். ஆனால் ஆர்யா கேட்டால்தானே. என்ன வம்பளந்து வைத்தானோ, அடிக்கும் அளவிற்கு சென்று விட்டாள். அடிப்பதற்குள் தான் சென்று அனிதாவை தடுத்து கேண்டீனில் அழைத்து வந்து என்ன ஏது என்றால் அவளும் கூறவில்லை. இதோ
ஆர்யா 2 பீரை குடித்து முடித்தும் என்ன பிரச்சனை என்று வாயை திறக்கவில்லை. தன்னையும் கோபமாக பார்த்து தனி அறைக்குள் புகுந்து கொண்டான். அஜய்க்கு என்ன பிரச்சனை என்று யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம். எப்படியும் டிவி பார்த்து கொண்டு ஒலிபெருக்கி அதிர படம் பார்ப்பான் ஆர்யா. அஜய்யோ அறைக்குள் சென்று படிக்க ஆரம்பிப்பான். இன்று தலைகீழ் மாற்றம். ஆர்யா அறைக்கு சென்று அடைந்து கொள்ள அஜய் டிவியை பார்க்க ஆரம்பித்தான். வலை 3. அஜய் வந்து கொண்டிருந்த நேரம் அனிதா கையில் கட்டு கட்டி கொண்டு இருந்தாள் அஷ்மி. இதே வேலைய வச்சுட்டு இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ண அனி. அவனுக்கு என்ன தைரியம்? திமிர் பிடிச்சவன். இதுல ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ண சொல்றான், இடியட். அனி, அவன் பேச்ச கேட்ட அங்கிள் ஆண்டி கிட்ட வந்து நானே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் என்றாள் அஷ்மி. ஐயோ தாயே, அப்படி பண்ணி தொலைக்காத என்று அனிதா சலித்தாள். அஜயை கண்டதும் இதோ வந்துட்டா பாரு அவனோட ரூம்மேட் என்றாள் அஷ்மி. என்னாச்சு அனிதா என்றான் பதற்றமாக. ஏன், இன்னும் என்ன ஆகணும்? இங்க பாரு அஜய், உன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பண்றான், சொல்லி வை, இல்ல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று அஷ்மி வெடித்தாள். இங்க பாருங்க, என்னன்னு தெரியாம என்கிட்ட கத்தனா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன செய்வேன்? அவன்கிட்ட நேத்து முழுக்க கேட்டாச்சு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். 2 பீர் காலி பண்ணிட்டு ரூம்ல கதவை லாக் பண்ணிக்கிட்டான். நீங்க சொல்றதும் புரியல. இதுல என்ன கண்டு நீங்க எரிஞ்சு விழுந்தா என்னங்க அர்த்தம் என்று அஜய் கேட்டான். ஆமா, ஒரே ரூம்மேட், தெரியாதாக்கும் அவன் செய்யற வேலை. இதுல ஃப்ரெண்ட்ஷிப் வேற என்று அஷ்மி இடையில் கத்தினாள். சும்மா ரஷ்மி, நீ போ, நான் அஜய் கிட்ட பேசிட்டு வரேன் என்று அஷ்மியை அனுப்பி வைத்தாள். அஜய், அனிதா மெதுவாக தங்கள் வகுப்பறைக்கு வெளியே நின்று பேச தயாரானார்கள். அஜய், நீங்களும் ட்ரிங்க் பண்ணுவீங்களா என்றாள். நோ, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஸ்மோக்கிங் என்று கேட்டாள். இல்லங்க, வேற எதுவும் என்று கேட்டாள் அனிதா. என்னங்க நீங்க? எதுவும் இல்ல, படிக்க நேரம் கிடைக்கிறதே அபூர்வம், நான் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறதே இல்ல என்று மறுத்தான். அப்புறம் ஏன் உங்க ரூம்மேட் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்றாரு? இந்த லட்சணத்துல என்ன லவ் பண்றானா? நீங்களே சொல்லுங்க, எந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்றவன விரும்புவா? இதுல காலையில ஸ்கூட்டி நிறுத்துற இடத்துல வந்து ஓவரா பேசுறாரு. என்னவோ நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா பேசுறது அவருக்கு எரிச்சலா இருக்கான். இங்க பாருங்க, எனக்கு அவர் பேசுறது கட்டுப்பா இருக்கு, சொல்லி வைங்க. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அஷ்மி தொடர்ந்து சொல்றா. அப்புறம் நான் வேற வழி இல்லாம அததான் செய்யணும் என்று நகர்ந்தாள். போகும்பொழுது 2 பீர் காலி பண்ணிருக்கான். எருமை மாட்டு துழுவத்துல குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு மட்டையாகி இருக்க வேண்டியது தானே. காலையிலேயே அரை தூக்கத்துல போதையில வந்துட்டான் என்று முணுமுணுப்பது கேட்டது. அஜய்க்கு ஆர்யா மேல் அளவு கடந்த கோபம் வந்தது. நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேன், இவன் என்ன பண்ணி தொலைக்கிறான், இவனால நான் மாட்டிட்டு முழிக்கணுமா என்று கோபமாக ஆர்யாவுக்கு போன் போட அவன் போனை எடுக்கவில்லை. யாரிடமோ பேசிக் கொண்டிருக்க பிசி என்று வந்தது. அன்று முழுவதுமே ஆர்யா கல்லூரிக்கு வரவில்லை. அஜய்க்கு இருக்க பிடிக்காமல் கடைசி அவர் இருக்காமல் வீட்டிற்கு சென்றான். வீட்டில் ஆர்யா இல்லை. அஜய் தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டுக் கொண்டான். ஆர்யா வந்தது போல தோன்றவில்லை. இம்முறை ஹாஸ்டலில் இருக்கும் மாணவன் ஒருவன் அஜயிடம் ஆர்யா இங்குதான் இருப்பதாக கூறி வைத்தான். மறுபுறம் நிரல்யா போனை பிடுங்க முயன்று தோற்று போனான் சாந்தனு. சாந்தனுவை தள்ளிவிட அவனோ மேஜையில் மோதி சின்னதாய் ரத்தம் வந்ததும் நிரல்யா அப்படியே வேடிக்கைதான் பார்த்தாள். சாந்தனு அருகே வந்து, ஏன் நிரல்யா இப்படி பண்ற? எனக்கு பேபி வேணும் என்றாள் நிரல்யா. அதில் அழுத்தம் மட்டுமே இருந்தது. நம்ம பரிகாரமா ஒரு குழந்தைய வளர்க்கலாம் நிரல்யா. ஏன் 1க்கு 2 குழந்தை அடாப்ட் பண்ணிக்கலாம். உனக்கும் பிடிச்ச மாதிரி என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஒருவித ஆர்வத்தோடு கேட்டு முடித்தான். நர்மதா கேட்க சொன்னவைதான். நிரல்யா அங்கும் இங்கும் நடந்து முடிந்து சாந்தனுவை பார்த்து, குழந்தைய வளர்த்தா மட்டும் போதுமா சாந்தனு? இல்ல, உனக்கு நான் சொல்றது புரியல சாந்தனு, புரியல சாந்தனு, நீ என்னோட வாழ்ந்து என்ன புரிஞ்சுக்கல என்று ஆங்காரமாக கத்த துவங்கினாள். சாந்தனுவோ, புரியறதுனாலதான் நிரல், அமைதியா கைய கட்டி நீ பண்ற தப்ப வேடிக்கை பாக்குறேன் என்றான். தப்பா? நான் பண்றதா? நீதான் தப்பு. நீ நல்ல ஆண்மகனே இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு? இந்த ப்ராப்ளம்க்கு நானே தீர்வு கண்டுபிடிப்பேன்
இன்னைக்குதான் கொஞ்ச நேரம் அந்த வாய்ஸ் சாட்ல நிம்மதியா ஃபீல் பண்ண. நீ கெடுத்துட்ட. ச்சே. இட்ஸ் ஓகே, எனக்கு வேலை இருக்கு. உனக்கு சமைச்சு வச்சுட்டேன், சாப்பிட்டாச்சு, குட் நைட் என்று ஸ்டடீஸ் ரூம் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். சாந்தனுவிற்கு அதிகபட்ச கோபம் வந்தது. எந்த ஆணும் தன் எதிரில் வேறொருவனிடம் காதல் வசனம் பேசினால் யார் தாங்கிக் கொள்வார்? நிரல்யா செய்கின்றாள். தடுக்க வழியறியாது சாந்தனு போனை பிடுங்க முயன்றும் தோற்று போனான். பெண் ஒரு முடிவில் இருந்தால் அவளின் மனபலம் மட்டும் அல்ல, உடலும் பலம் பெற்று விடுகிறது. அவனிடம் இருந்து போனை காப்பாற்றி சென்று விட்டாளே. சாந்தனுவுக்கு அடுத்து என்ன செய்ய என்று தெரியவில்லை. நிரல்யா போகும் பாதையில் அவளுக்கு முட்கள் விரிப்பே காத்திருக்கின்றன என்று அறிந்தும் செல்கின்றாள். அனைத்திற்கும் காரணம் குழந்தை. சுவற்றை கூடுமான அளவு குத்தி தன் கோபத்தை வெளிப்படுத்தினான். இங்கு அறைக்குள் நிரல்யாவோ சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ற, எந்த ஊரு, எந்த ஏரியா என்றதை தாண்டி எந்த நிற உடை, உடலின் வடிவையின் வரை கூறிக்கொண்டிருந்தாள். யாரோ ஒருவனிடம் ஒரு போனின் 10 இலக்க எண்ணை மட்டும் தெரிந்து அவனின் ஆசைக்குரிய வார்த்தைக்கு பதில் தந்து கொண்டிருந்தாள். வலை 4. நிரல்யா வீட்டின் அழைப்பு மணி அடிக்க துவங்கியது. சாந்தனு யாராக இருக்கும் என்று கதவை திறந்து பார்க்க அங்கே அமேசான் ஆர்டர் வந்திருக்கு சார் என்று பார்சலை நீட்டினான். நான் ஆர்டர் பண்ணலையே என்று சாந்தனு குழம்பினான். நிரல்யா இருக்கும் நிலைக்கு பர்ச்சேஸ் செய்யும் மனநிலையும் இல்லையே. நிரல்யான என்றதும் சாந்தனு தன் மனைவி என்று பார்சலை வாங்கினான். பணம் ஏற்கனவே செலுத்தியதாக இருப்பதால் வந்தவன் சென்று விட்டான். சாந்தனு பார்சலை பிரித்து பார்க்க உடை இருந்தது. அதுவும் சீத்ரூ ஆடை போன்று இருந்ததும் நிரல்யா இப்படி வாங்க மாட்டாளே என்று நிரல்யாவிடம் கேட்க அவளோ நான் தான் ஆர்டர் பண்ண, சோ வாட், இனி போடுவேன் என்று பேசி ஆடையை பிடுங்கி சென்றாள். சாந்தனுவுக்கு திக்கென்று இருந்தது. சாட் டாக், ஆடியோ டாக், அடுத்து வீடியோ டாக் என்று நிரல்யாவை இழுத்துச் செல்வதை யோகித்தான். இனியும் தாமதித்தால் ஏதேனும் விபரீதம் வந்து சேருமோ என்று அஞ்சினான். டாக்டர் நர்மதாவின் எண்ணை தொடர்பு கொண்டு பேசி போனை பிடுங்கவா, என்ன செய்யலாம் என்று கேட்டான். போலீசுக்கு செல்லவும் யோசித்தவனாக திணறினான். நர்மதாவிடம் ஏதாவது வழி சொல்லுங்க மேம், எனக்கு இந்த தண்டனை ரொம்ப வலிக்குது என்று பிதற்றினான். கூல் கூல் சாந்தனு, மனச சிதற விடாதீங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துல பதில் சொல்றேன் என்று வாக்களித்தாள். போலீஸ் என்று போனாலே நிரல்யா மனம் கூடுதலாக பாதிக்கும் என்பது நர்மதாவுக்கு புரிந்தது. ஆனால் இதில் தலையிடாமல் மேலும் மேலும் அடுத்த நடவடிக்கை எடுக்கவும் அஞ்சினாள். காரியமும் இதற்கு அடுத்த கட்டம் சென்றால் தவறுதான். நிரல்யாவுக்கும் பாதுகாப்பு என்பது கடினமாகும். சாந்தனு, இன்னைக்கு மட்டும் பேசட்டும், நான் போனையும் லேப்டாப்பையும் உடைக்கிறேன் என்று கோபமாக காத்திருந்தான். நிரல்யாவோ அந்த ஸ்டடீஸ் அறையில் ஒரு இடமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் செய்வது அவள் மனதுக்கு தவறாகப்படவில்லை. சாந்தனுவுக்கு மதிய உணவை தயாரித்தாள். சாப்பிடும் நேரம் நினைவுகள் எங்கெங்கோ சென்றது. கண்ணீரும் உகுத்திட துடைத்துக் கொண்டு முடிவில் மாற்றத்தை மட்டும் யோசிக்கவில்லை. கொக்குக்கு மீன் ஒன்றே குறியாக இருந்தாள். தான் செய்வதை செய்தே முடித்திடும் தீவிரம் அதில் இருந்தது. சாந்தனு போன் வரவும் அவனும் டாக்டர் நர்மதாவின் அழைப்பு என்றதும் எடுத்து பேச ஆரம்பித்தான். நர்மதா சொல்ல சொல்ல முதலில் பயந்தவன் பிறகு சற்று, மேம் அதுக்குள்ள ஏதாவது பிக்சர் வெளியே போயிட்டா, அவ இப்ப சரியில்லை என்று பதறவும் செய்தான். இல்ல, பயப்பட தேவையில்லை, ஃபியூ ஹவர்ஸ்ல எல்லாம் சரியாயிடும் என்று பதில் கொடுத்தாள். சாந்தனு மாலை நகம் கிடைத்தபடி ஹாலில் ஏதோ ஒரு படத்தை ஓடவிட்டு நிரல்யாவையே பார்த்தான். அவளோ தீவிரமாக போன் சாட்டில் பேசிக் கொண்டிருந்தாள். சில நிமிடத்திற்கு பிறகு அறைக்கு சென்று கதவை தாளிட்டு முடித்தாள். சாந்தனுவுக்கு கோபமும் இயலாமையும் வந்து தொலைத்தது. சாந்தனுவுக்கு நிச்சயம் அவள் இன்று வந்த சீத்ரு ஆடையோடு முன்பின் அறியாத ஒருவனோடு வீடியோ காலில் பேச போகின்றாள். பேசி வைத்ததும் இருப்பிடம் கேட்டு அலைய போகின்றாள். தலையில் அடித்து கண்களை இறுக மூடினான். கண்களுக்குள் தூக்கிலிட்டு நிரல்யா இறப்பது போன்ற காட்சிகள் முன் வந்தது. நர்மதா சொல்லியும் கதவை படபடவென தட்டினான். நேரம் கழித்து கதவை திறந்தவள் சாந்தனு எண்ணியது போலவே உடையோடு நின்றாள். சாந்தனு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்றாள் அபலை அவள்.
நீ இப்படி போய் தான் கண்டுபிடிக்கணுமா நிரல்? இது ரிவர்ஸ் ஆயிட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சியா? அக்ஷரா மாதிரி உன்னை இழக்க விரும்பல நிரல், புரிஞ்சுக்கோ. போலீஸ் கிட்ட எதையும் சொல்லாததுக்கு காரணம் அவளோட இறப்பு பத்தி தப்பா பேசிடுவாங்கன்னுதான். நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஏன் ஆம்பளையே இல்ல தைரியமே இல்லாதவன் கூட சொல்லிக்கோ, கையால் ஆகாதவனா இருந்துக்கிற, பிளீஸ் நிரல் என்று சாந்தனு கெஞ்சினான். ஆனால் கணினியில் மின்னி மின்னி மறைந்த அழைப்பு கண்டு நிரல் தீர்க்கமாக சாந்தனுவை வெளியே தள்ள முயன்றாள். ஏ நிரல், இருக்கிற மான மரியாதையெல்லாம் போயிடுண்டி என்றான். நிரல் சாந்தனுவை தள்ளிவிட்டு அறைக்கு செல்ல முயன்றாள். சாந்தனுவோ நிரலை இழுத்து ஹாலுக்கு தள்ளி அறையை தாளிட முயன்றாள். இருவரும் தள்ளுமுள்ளென்று இருக்க வாசல் அழைப்பு கேட்டது. சாந்தனு அதிர்ந்திருக்க நிரல் வெற்றிகரமாக அறைக்கு செல்ல சாந்தனு வாயிற்கதவை திறந்தான். டாக்டர் நர்மதா அனுப்புனாங்க, நான் உங்க வைஃப் கூட 2 நிமிஷம் பேசணும் என்று சித்தார்த் என்பவன் அறிமுகமாக நின்றான். சாந்தனு திகைத்து விழிக்க, டாக்டர் கேஸ் டீடைல் சொல்லிருக்காங்க. டோன்ட் வரி, ஐ எம் ஃப்ரம் டிடெக்டிவ் ஏஜென்சி அண்ட் ஹேக்கர் டூ, ஷாலை என்று கேள்வியாய் நிறுத்தினான். அவ அந்த நம்பரை தேடுறேன்னு பைத்திய மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டா சார் என்று அழுதான் சாந்தனு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபியூ மினிட்ஸ்ல அவனோட லொகேஷனை பார்த்து முடிச்சிடுறேன், அதுக்கு பிறகு மத்தத பாத்துக்கலாம் என்று கொண்டு வந்த பையில் லேப்டாப்பை ஓபன் செய்தான். ஏற்கனவே லாகின் செய்து வைத்திருந்தமையால் உடனடியாக நிரல்யா வீட்டின் ஐபி அட்ரஸ் வாங்கி தேடுதலை ஆரம்பித்தான். கணினிக்குள் தலையை விட்டு சில பல லிங்கில் நுழைந்தான். சரியாக 20 நிமிடம் கடக்க, டோர் ஓபன் பண்ணுங்க, மாட்டிட்டான் என்று கூறவும் சாந்தனு நிரல்யாவின் ஸ்டடிஸ் அறையை தட்டினான். நிரல் நிரல் கதவு தர என்று கத்தி கதவை உடைக்கும் அளவுக்கு தட்டினான். 2 நொடிகள் கடக்க நிரல்யா கதவை திறந்து, நாளைக்கு நீ வீட்ல இருக்காத சாந்து, எங்கேயாவது போ, நான் அவனை இங்க அழைச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன் என்று கதறினாள். சாந்தனு வேண்டாம் என்று பலமாக தலையசைத்து மறுத்தான். அதுக்கு அவசியம் இல்ல மேம், அரை மணி நேரத்துல அவனை பிடிச்சிடுவோம். கடைசியா அவனோட ஹிஸ்டரி முழுசும் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதே பொழப்பா இருப்பான் போல. கடைசியா அவனோட டார்கெட் அனிதான சேவ் பண்ணிருக்கு, அந்த பொண்ணையும் அலர்ட் பண்ணணும். அக்ஷரா கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கிறது விமல் அங்கிள் தானே, போன்ல சொல்லிட்டு நம்ம அவன் வீட்டுக்கு போய் கையும் களவுமா பிடிச்சிக்கலாம் என்று கூற, நிரல்யா யார் இவன் என்பது போல நிற்க, சாந்தனு அவளின் ஆடையை சுற்றி போர்வையை போட்டு மூடினான். வந்து பேசுற மேம், உங்க முயற்சி நிச்சயம் அவனை உள்ள தள்ளும் என்று கிளம்பினான். சாந்தனு நிரல்யாவை அணைத்துக் கொண்டான். நம்ம பேபி அக்ஷராவுக்கு நியாயம் கிடைக்கும்டா என்று சாந்தப்படுத்தினான். மறுபுறம் இங்கே ஆர்யா அனிதா கையை பிடித்து மன்னிப்பு வேண்டி நிற்க, அனிதா பொழைச்சு போ, முதல்ல எந்திரி, பழைய மாதிரி லவ்னு சுத்தாத, ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்றேன் போதுமா, இப்ப கைய விடு என்று ஸ்கூட்டியை எடுத்து நிமிர, அஷ்மி சொன்னா கட் பண்ண மாட்டியே என்று கேட்டான் ஆர்யா. பண்ண மாட்டேன், போய் தொலை என்று வண்டியை கிளப்பினாள். நான் போய் தொலைக்க மாட்டானி, திரும்ப திரும்ப உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் என்று அவனும் அவனின் வண்டியை செலுத்தினான். சித்தார்த் விமலிடம் கூறி, அக்ஷரா கேஸ் சம்பந்தப்பட்டவன் தானே அந்த வீட்டில் இருக்கும் ஐடி என்று தொடர்பு படுத்தி ஆதாரத்தை காட்டினான். தென் வாட் நெக்ஸ்ட்? அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா பாரு சித்தார்த், போலீஸ்னா எப்படி பயப்படுறாங்க, முதல்லயே சொல்ல என்னவா? ஆமா, அக்ஷரா அம்மா அப்பா வந்துட்டாங்களா? இல்ல அங்கிள், அவங்க இன்னும் திரும்ப வரல என்று அந்த வீட்டின் இடம் தேடி அக்ஷரா இறப்புக்கு காரணமானவனை தேடிச் சென்றனர். வலை 5. சாந்தனு நிரல்யா கபோர்டை திறந்து அக்ஷரா புகைப்படத்தை எடுத்து பார்த்தனர். நிரல்யா கண்ணீர் அந்த புகைப்படத்தில் சொட்டுகளாக வழிய சாந்தனு நிரல்யாவை அணைத்து ஆறுதல் படுத்தினான். அக்ஷரா இங்கு படிக்க வந்த நேரம் மகேந்திரன் ஜானகி தேவி சென்னைக்கு குடியேறவில்லை, திருச்சியில்தான் இருந்தனர். மகேந்திரன் சாந்தனு இருவரும் அண்ணன் தம்பி. அதே போல ஜானகி நிரல்யாவுமே அக்கா தங்கை. அதனால் இரு வீட்டு ஆண்களும் பெண்களுக்குமே அக்ஷராவுக்கு முக்கியமானவர்கள். தங்கை நிரல்யா வீட்டில் தன் மகள் அக்ஷராவை தங்கி படிக்க வைத்தாள். ஜானகி தேவி நிரல்யா 10 வருடம் வயது வித்தியாசம். ஜானகி தேவிக்கு 19 வயதில் திருமணம் செய்த காரணத்தால் அடுத்த 20வது அகவையிலேயே அக்ஷரா பிறந்தாள். சில பல கஷ்டம் அந்த வயதில் அடைந்து அக்ஷராவை வளர்த்து முடித்தார்கள். நிரல்யாவை திருமணம் செய்த சாந்தனுவுக்கும் அக்ஷரா அண்ணன் மகள் என்றதை தாண்டி
குழந்தையற்ற இவனுக்குமே மகள் ஸ்தானமானாள். கல்லூரி என்றதும் யோசிக்காமல் தங்க இதுவே போதுமானதாக இருந்தது. நிரல்யா சாந்தனு எவ்வித குறையுமின்றி அக்ஷராவை வரவேற்று தனியறை ஏற்படுத்தி தந்தார்கள். ஜானகி தேவிதான் நிரல்யா காதில், நீயும் அவரும் தனியா சுதந்திரமா இருந்துட்டீங்க, இப்ப அக்ஷரா தங்கனா அசௌகரியமா தானே இருக்கும், நான் ஹாஸ்டல்ல அவளுக்கு ரூம் பாக்குறேனே என்று மீண்டும் மீண்டும் கேட்டார் ஜானகி தேவி. ஐயோ அக்கா, நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணவங்களா? அதெல்லாம் நேரம் ஒதுக்கிப்போம். உனக்கு தான் அக்ஷரா பொண்ணு, எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல ஃப்ரெண்டும் தான். அதுவும் இல்லாம குழந்தை இல்லாத எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. அக்ஷரா இருந்தா மனசு விட்டு பேசுவேன், எனக்கும் ரிலாக்ஸா இருக்கும் என்றதும் ஜானகி தேவி மறுவார்த்தை பேசாது தங்கை வீட்டில் உரிமையாய் விட்டு சென்றார். தனி வீடு தோழி போல சித்தி நிரல்யாவோடு அக்ஷரா அரட்டை, சித்தப்பா சாந்தனுவோடு சந்தேகம் கேட்டு பாடத்தில் தெளிவு பெறுதல், சாந்தனுவும் அண்ணன் மகளை தன் மகளாக பாவித்து ஸ்நாக்ஸ் முதல் உடை வரை நிரல்யாவுக்கு வாங்குவது போலவே வாங்கி கொடுத்தான். அக்ஷரா கூட, அப்பா உங்களை விட சித்தப்பா சித்தி வாங்கி தர டிரெஸ் அதிகமா இருக்கு என்று ஜானகி தேவியிடம் பெருமையாக கூறினாள். முதல் வருடம் டிரெஸ் கொடுத்து படிக்க தேவையான டேபிள், ஷெல்ஃப் என்று பார்த்து பார்த்து ஆர்டர் செய்து வாங்கி தரவும் அக்ஷரா சலித்து கொண்டு, எல்லாரும் போன் வச்சிருக்காங்க சித்தப்பா, அதுவும் ஸ்மார்ட் போன். நான் மட்டும் பாருங்க, கால் பேசி அட்டன் பண்ண ஒரு டப்பா போன் வச்சிருக்கேன். அப்பாவை ஸ்மார்ட் போன் வாங்கி தர சொல்லுங்க சித்தப்பா என்று சாந்தனுவிடம் அடம் பிடித்தாள். சாந்தனு, அண்ணங்கிட்ட கேக்குறமா என்று பதில் தந்தார். நீ நல்லா படிச்சு மார்க் வாங்கினா நானே வாங்கி தரேன் பேபி என்று நிரல்யா அக்ஷராவுக்கு வாக்கு தந்தாள். போச்சித்தி என்று சினிங்கினாலும் படிப்பில் ஆர்வமானாள். சரி சரி, இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்தது? ஏதோ சீனியர் பையன் பேசினான்னு சொன்ன, பாக்க எப்படி இருக்கான் என்று கேட்டாள். போங்க சித்தி, அவனும் படிப்பு பத்தியே பேசுறான் என்று சலித்து கொண்டாள். உங்க வயசுக்கு படிப்பு பாவக்காயா இருக்கு என்று நிரல்யா பேச, சித்தி எனக்கு அட்வைஸ் பண்ணாத, எனக்கு தூக்கம் வருது என்று சென்றவளை, பேபி நீ நிஜமா படிச்சு இந்த செம்ல 80% எடு, நான் உனக்கு போன் வாங்கி தரேன் என்றதும் அக்ஷரா குண்டு கண்ணை உருட்டி டீல் ஓகே என்றாள். அக்ஷரா அறையில் அடிக்கடி லைட் எரியவும் நிரல்யா வந்து எட்டி பார்க்க அக்ஷரா படிக்கவும் டீ தயாரித்து முன் நீட்டினாள். அக்ஷரா வாங்கி பருகி படிக்க ஆரம்பித்தாள். நிரல்யா சாந்தனுவிடம் அக்ஷரா படிப்பை பற்றியும் அவளின் சேட்டையையும் விவரிப்பாள். சனிக்கிழமை படம் பார்க்க தியேட்டருக்கு செல்வார்கள். ஞாயிறு என்றால் அக்ஷரா பேபி சொல்லும் ஹோட்டலுக்கு சென்று அவளுக்கு விருப்பமான உணவை உண்பார்கள். அக்ஷரா 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்தாள். தெளித்த நீரோடையாக வண்ணமயமாக வாழ்ந்தவளின் வாழ்வில் அது வரும் வரை 2ஆம் ஆண்டு முதல் செமஸ்டரில் அக்ஷரா மதிப்பெண் கண்டு நிரல்யா ஸ்மார்ட் போனை நீட்டவும் அக்ஷராவின் கண்கள் ஆர்வத்தில் விரிந்து மீண்டும் சுருங்கியது. அம்மா திட்டுமே, நான் சொல்லிக்கிறேன் பேபி என்று நிரல்யா சொல்லவும் மற்றொரு சிம் போட்டு சாந்தனு கையில் தந்தான். தாய் தந்தையருக்கு அவர்கள் கொடுத்த போனில் பேசுவாள். தோழிகளிடம் காட்ட நிரல்யா கொடுத்த போனை தான் காண்பித்தாள். அதே எண்ணையே பகிர்ந்தாள். அவனிடமும் அவனின் பேச்சு முதலில் நட்பாக பாதுகாப்பாக இருந்தது. இப்படியாக 2 மாதம் கடந்தது. 3ஆம் மாதம் நிரல்யா எங்கேயாவது கூப்பிடவும், சித்தி நீங்க சித்தப்பாவோட போங்க, நான் எதுக்கு லவ் பேர்ட்ஸ்குள்ள நந்தி மாதிரி, அதுவும் இல்லாம எழுத வேண்டியதும் படிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு என்று நழுவினாள். முதலில் நிரல்யா நம்பி விடுத்து சென்றாள். சில நாட்கள் பின் அக்ஷரா இல்லாமல் போகவும் பிடிக்காமல் அன்று ஸ்டடீஸ் அறைக்கு வந்து பார்க்க அவசரமாக போனை மறைக்க முயன்றாள். நிரல்யாவுக்கு அப்பொழுதும் எதுவும் வித்தியாசமாக தோன்றவில்லை. ஒரு நாள் அவசரமாக கதவை திறக்கும் நேரம் அக்ஷரா அழுவதை கண்டு விசாரிக்கவும் முதலில் சொல்ல தயங்கி பிடிவாதமாக மறைத்தாள். தன்னை ஒருவன் காதலிப்பதாகவும் முதலில் கெஞ்ச கெஞ்ச நம்பரை வாங்கி பலவிதமாக பேசி நல்லவனாக காட்டி இவளின் மனமோ மாற கொஞ்ச நாட்களில் அவனின் காதல் பேச்சுகள் கொஞ்சல் மொழியில் தன்னை இழுத்ததையும் வார்த்தைக்கு வார்த்தை தேன் தடவும் பேச்சும் உரிமையான டீ போட்டு மனைவி போன்று பேசவும் அக்ஷரா மனதில் அவன்தான் தன்னவனாக உணர துவங்கினாள். கெஞ்சியும் கொஞ்சியும் பேசிய பேச்சு சும்மாவா இருக்கும்? அடுத்த கட்டமாக தாவத் துவங்கியது. போன் பேசினாலே ஆடியோவை பதிவு செய்யும் காலம். இதில் வீடியோ வசதி இருக்க சபலம் கொண்டவன் சும்மா இருப்பானா? உனக்கு இந்த டிரெஸ் நல்லா இருக்கும், அதை ட்ரை பண்ணு, இதை ட்ரை பண்ணு என்று சுடிதாரை சுற்றி இருந்த ஷாலை
போர்வையாக பேசியவளின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக உடலோடு இறுகி பிடித்து அங்கம் தெரியும் ஆடையை அவளாக அணிவித்திடும் அளவுக்கு யோசனையை வழங்கினான். பெரும்பாலும் ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழி அறிந்தவள் கண்ணாடி முன் பார்க்க உடலோடு ஒட்டிய உடைகள் வெள்ளித்திரை நாயகியினை புறம் தள்ளும் அழகை பிரதிபலித்தது. உண்மைதான், முகப்பூச்சும் உடலை கவ்வும் ஆடையும் தினசரி பழச்சாரும் அருந்தினாலே ஓரளவு பருவ வயதில் இந்திரலோகம் போற்றும் அழகை கூட்டும். அக்ஷரா கண்ணாடி அவ்வாறே காட்ட அவளின் அழகை தன்னவனிடம் வெளிக்காட்டவும் தயங்கவில்லை. அவனால்தான் இந்த உடை, இந்த கலர் என்று தேர்வு செய்தது. அவனுக்கு காட்சியளித்து அவன் கூறும் கருத்தை கேட்டு வானத்தில் பறக்கும் உள்ள மதில் பூரித்தாள். உன்னை இப்பவே பாக்கணும், குழந்தை மாதிரி என்று கெஞ்சினான் அவன். முதலில் மறுத்தாலும் அவன் பொய் கோபமாக, சும்மா நான் பாட்டுக்கு படிப்பு வேலைன்னு இருந்தேன். காதல் கத்திரிக்கான்னு என் டெம்பரேச்சரை ஏத்துனது நீதான். நீயும் நானும் விரும்புறத காலேஜ்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்ட. எதுக்கு? நீ சங்கடப்படக்கூடாதுன்னு தான். உனக்காக இப்படி யோசிச்சா எனக்காக கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்ற என்று சலித்தான். ஒரு நாள் அவனின் நல்லவன் பட்டம் அவளுக்குள் அவன் முன் குழந்தையாக நிற்க வைத்து காத்திருந்த கொக்கு வீடியோ ஸ்கிரீன்ஷாட் என்று எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டது. அடுத்த கொஞ்ச நாட்களிலேயே உன்னை நேர்ல ஒப்படைக்க மாட்டியா என்று தூபம் போட்டான். மறுத்து அப்படி செய்யவே மாட்டேன் என்று விளையாட்டாய் பேசி சிரித்த மயிரின் சிறகை பிடுங்கவே போனில் அவள் புகைப்படத்தை அனுப்பினான். முதலில் அதிர்ந்து எதுக்கு இப்படி எடுத்து வச்சிருக்க என்ற அதிர்வில் அழிக்க சொல்ல அவனின் சுய உருவம் வெளிப்படுத்தினான். எனக்கு நீ வேணும் அக்ஷு, தந்துட்டு உன் கையால டெலிட் பண்ணிடு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை என்று சிரிப்பான். பொறுத்து பொறுத்து பார்த்து தனியாக போராடி எதையும் மாற்ற இயலாது என்று உணர்ந்தாள். அவனிடம் கால அவகாசம் கேட்டு கெஞ்சிட்டு நின்றாள் அக்ஷரா. அவனுமே அவகாசம் தந்தான். அதே நேரம் தாய் தந்தை சென்னையில் புது வீடு வாங்கி குடியேறி தங்கிடும் எண்ணத்தோடு வந்தனர். பால் காய்ச்சிய அடுத்த வாரத்தில் அக்ஷரா தன் வீட்டை நோக்கி சென்றாள். அங்கே ஒரு வாரம் இருந்த பொழுதும் அறைக்குள் படிப்பு படிப்பு என்று அடைந்து கொள்கின்றாள் என ஜானகி தேவி விட்டுவிட்டார். அவனின் தொடர் வற்புறுத்தலும் கெடுவாக அடுத்த மாதம் துவங்கும் முன் அவனுக்கு அவளை தந்தாக வேண்டும் என்ற மிரட்டலும் அக்ஷராவை அச்சுறுத்தியது. படிப்பில் கவனமில்லை. தோழிகளிடம் பெற்றோரிடம் பகிரவோ அச்சம். பெரும்பாலும் இந்த அச்சம்தான் பெண்களின் வாழ்வில் இறுதி பகுதிக்கு கொண்டு விடுகிறது. நான் காதலித்தேன், அதனால் புகைப்படம் கேட்க தந்தேன், தற்போது அதை வைத்து மிரட்டுகிறான் என்று போலீசுக்கு சென்றிருக்கலாம். இல்லையா பெற்றோரிடம் கூறி தன் தவறை மன்னித்து தீர்வு கேட்டு நிற்கலாம். இரண்டும் சொல்ல அக்ஷராவுக்கு அச்சம். நான் சொல்ல போய் தன் புகைப்படத்தை நெட்டில் உலவ விட்டு விடுவானோ என்ற ஒன்றே மற்றதை மழுங்க செய்தது. தவறு செய்தவன் அஞ்சாமல் வெளியிட காத்திருப்பான். தவறே செய்யாமல் நம்பிக்கை அடிப்படையில் பெண்ணவள் புகைப்படம் அசிங்கமாக சித்தரித்து அவளை முடக்கிடுமே இந்த உலகம். இந்த அச்சம்தானே ஆண்களின் துருப்பாக மாறி பெண்ணை வளைக்க வைக்கிறது. அக்ஷரா அவனுக்கு இரையாக போவதும் இல்லை. தன்னால் அதற்கு தீர்வு காணவும் முடியாது. வீட்டில் பெற்றோருக்கும் சித்தி சித்தப்பாவுக்கும் சொல்லாமல் உயிரை துறக்க முடிவெடுத்தாள். அன்று கடைசியாக நிரல்யா வீட்டில் வந்து அவர்களை பார்த்துவிட்டு போனை அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டாள். தன்னை பற்றி அறியக்கூடாதென அனைத்தும் டெலிட் செய்து விட்டாள் அக்ஷரா. இனி உன் விருப்பப்படி மிரட்ட முடியாது, நான் இந்த உலகத்தை விட்டே போறேன் என்று கடைசியாக அவன் மிரட்டும் நேரம் சொல்லி கத்தரித்தாள். தூக்க மாத்திரை உண்டு இறந்து கிடக்க நிரல்யா அவளின் போனை எடுத்து பதறி வந்தாள். நிரல்யா போனிலே அனைத்தும் அறிந்து கொண்டவள் அக்ஷராவை காப்பாற்ற வந்து தோற்று போனாள். பெயரும் கோட்வேர்டில் சேமித்து இருக்க நிரல்யாவால் உடனடியாக கண்டறிய இயலவில்லை. போலீசிடம் கூறினாள். பெண்ணவளின் நிலை எப்படியும் சித்தரிக்கப்பட்டு அவளின் இறப்பு மற்றவரின் பேச்சுக்கு அவலாக போய்விடும் என்று ஜானகி தேவி மகேந்திரன் தங்கள் வாங்கி தந்த போனை மட்டுமே தந்தனர். நிரல்யா வாங்கி தந்த போன் அவளிடமே இருந்தது. அக்ஷராவின் காதலன் அடுத்த நாள் கல்லூரியில் அவளின் இறப்பை பற்றி அறிந்த பின் ஆடி போனான். போலீசில் படிப்பில் மதிப்பெண் குறைந்ததால் இந்த முடிவை எடுத்து விட்டாள் என கூற கேட்கவும் அவன் நகைத்து விளையாட்டாய் எண்ணிவிட்டான். இதில் நிரல்யாதான் பெரிதும் பாதிக்கப்பட்டு போனாள். போலீசிடம் சொல்ல சொல்லி பலமுறை போராடினாள். ஆனால் அண்ணன் தம்பி இருவரும் மகள் இறந்தது இறந்ததாக போகட்டும், இனிமேலும் எதுவும் ஆரம்பிக்காதே, அவள் எதற்கு இப்படி ஆடையின்றி அனுப்பினாள் என்ற கேள்வியும்
அவளின் ஒழுக்கமும் மட்டுமே வெளியுலகம் குறை கூறும் என்று கூறினர். ஜானகி தேவியோ, பொண்ண பத்திரமா பாத்துக்க சொன்னா போனை வாங்கி கொடுத்து யமனா மாறிட்டியே என்று இன்னமும் அதிகமாக பேச அக்கா தங்கை உறவும் அருந்து போனது. சாந்தனுவுக்கு நிரலியா இதில் என்ன தவறு செய்தாள்? அண்ணி இப்படி பேசுகிறார்கள். அக்ஷரா பெரிய பெண்தானே, அவளுக்கு அறிவில்லையா என்று மனைவிக்காக யோசித்து மகேந்திரன் பேச்சும் மாறுபட்டது. சாந்தனு மனைவியின் திக்கச்ச பார்வைக்கு விடை தேடி அவளை மாற்ற போராடினான். பித்து பிடித்தவள் போல, என்னாலதான், நான் பண்ண தப்பு, போனை வாங்கி கொடுத்திருக்க கூடாது, அக்ஷரா பேபிய நானே கொண்டுட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன் என்று பிதற்றிக் கொண்டிருந்தாள். கடைசியாக ஒரு ஆடியோ பதிவு மட்டும் அந்த கயவனின் மிரட்டும் குரல் இருக்க அதை துருப்பாக பிடித்து கொண்டாள். யார் அந்த அவன் என்றதில்தான் அக்ஷரா சொல்லாமல் சென்று விட்டாள். நிரலியா கல்லூரியில் படிக்கும் அத்தனை ஆண்களில் நிரலியாவோடு பழகும் ஆண்களின் நம்பரை பியூன் மூலமாக வாங்கி சேமித்தாள். முதலில் வகுப்பு தோழர்களோடு சாட் செய்ய ஆரம்பித்தாள். அடுத்து சீனியரிடம் என்று போனது. இதோ இன்றுதான் அவனை அடையாளம் கண்டாள். ஆண்கள் பாதிக்கு மேல் சபலமாக சாட் செய்ய கண்டறிய நாட்கள் எடுத்தது. அந்த ஆடியோ குரல் இன்று அறிய நேர்ந்ததும் நிரலியாவை காப்பாற்ற சாந்தனு எடுத்த முயற்சியும் சேர்ந்திட சித்தார்த் மூலமாக இதோ அந்த அவனை சிறை செய்ய போகின்றனர். அந்த வீட்டில் இருவர் மட்டுமே தங்கி இருக்கின்றனர். ஆம், அக்ஷராவின் சீனியர் ஆர்யா, அஜய் இருக்கும் வீடு அது. வலை 6. ஆர்யா வண்டியை தன் வீட்டில் நிறுத்தி கூலிங் கிளாஸை எடுத்து ஊதி தூசியை போக்கி சட்டை பாக்கெட்டில் மாட்டி அறைக்கு செல்ல அங்கே போலீஸ் 4-5 பேர் நின்று இருக்க பயந்தவனாக அப்படியே நின்றான். அஜயை போலீஸ் உடையணிந்த விமலும் ஜீன் ஃபுல் ஷர்ட் என்று உடையணிந்த சித்தார்த்தும் இழுத்து வர கண்டான். சார், என்ன சார், எதுக்கு அஜய் அப்படி இழுத்துட்டு போறீங்க? அவன் என்ன பண்ணா என்று ஆர்யா பயந்தாலும் தன்னை போன்று இருந்த சித்தார்த்திடம் கேட்டான். என்ன பண்ணானா? கூட படிக்கிற காலேஜ்ல பொண்ணு கிட்ட லவ்னு பேசி சாட் பண்ணிருக்கான். அவன் நம்பிக்கையா பிக்சர் சென்ட் பண்ணா, இவன் அதை வச்சு மிரட்டி படுக்க கூப்பிட்டிருக்கான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா என்று உதைக்க செய்தான். சித்தார்த்தின் இள ரத்தம் விட்ட அறையில் உதடு கிழிந்து ரத்தம் வழிந்தது அஜயிற்கு. துவண்டு ஹாலின் டேபிளை பிடித்து விழுந்தான். சார், அவன் ரொம்ப நல்லவன் சார், யார்கிட்டயும் பேச மாட்டான், தண்ணி தம்முனி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, படிப்புல A கிரேடு சார், உங்களுக்கு யாராவது தப்பான தகவல் தந்திருக்கலாம், நானாவது ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், அஜய் படிப்பு தவிர எந்த பொண்ணுகிட்டவும் பேசி நான் பார்த்ததே இல்ல சார் என்று ஆர்யா தன் கூட இருக்கும் அஜய்க்கு ஆதரவாக பேசி முடித்தான். இவனோட எத்தனை வருஷம் இங்க ஸ்டே பண்ற என்று சித்தார்த் தன் முழங்கையை மேலேற்றி கேட்டான். 1.5 வருஷம் சார் என்று ஆர்யா திணறி பதிலளித்தான். காது சவ்வு கிழியும் அறையை அஜய்க்கு கொடுத்து அவனை நிறுத்தினான். ஆர்யா அந்த அடியை கண்டு 2 அடி பின் நகர்ந்தான். 1.5 வருஷம் கூட இருக்கிறான், உன் லட்சணம் தெரியல, எவ்வளவு ஸ்மார்ட்டா நடிச்சிருக்க என்று எட்டி மிதித்தான் அஜயை. சித்தார்த் அஜய் போனை எடுத்து காட்டினான். இது யார் போனு என்றான். தெரியலையே சார், அஜய் போன் அதோ என்று வேறொன்றை சுட்டி காட்டினான். சித்தார்த் நீட்டிய போனை பார்த்தான். ஏஜே என்று போனின் பின்னால் கவர் இருக்க அதனை வாங்கி பார்த்தான். அதில் இருந்தவையை பார்த்ததும் ஆர்யா அஜயை புழுவை போல நோக்கினான். இவனை பொறுத்தவரை காதல்லாம் டைம் வேஸ்ட் தான், நேரா லஸ்ட் தான் முக்கியம்னு வாழ்றவன். சார், அது அனிதா சார், என்னோட லவ்வர், எங்க காலேஜ் செகண்ட் இயர், பட் வேற குரூப் என்று அதிர்ந்தான். அனிதாவை அலங்கோலமான உடையில் முகத்தை பொருத்தி இருப்பதை கண்டான். அஜயை பார்த்து கோபமாக முறைத்தான். ஆர்யா சித்தார்த் செலுத்திய ஊசியின் விளைவால் மெல்ல போதையின் உச்சத்தில் வந்தவன், ஈஸியா மடக்கிருப்பேன், ஒரு லவ்வர்னதும் அப்படியே நிறுத்தி வச்சேன் என்று கண் சிமிட்ட ஆர்யாவுக்கு கோபமாக வந்தது. அங்கு இருந்த ஜாடியை எடுத்து அஜய் தலையில் அடித்தான் ஆர்யா. சித்தார்த், அக்ஷரா தற்கொலைக்கு இவன் தான் காரணம்னு புகார் தரல, இப்ப இந்த கேஸ் என்னன்னு எடுத்துக்க. விமல் சித்தார்த் பழக்கத்தின் காரணமாக ஸ்நேகத்தோடு அடுத்து என்ன செய்யலாம் என்பதாய் கேட்டார். நிரலியா மேம் நிச்சயம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அங்கிள், பட் அக்ஷரா கேஸ் வச்சு நிச்சயம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க இந்த மாதிரி புகார் தந்துதான் இவனை உள்ள தள்ளணும்னு அவசியம் இல்ல அங்கிள். தண்ணி தம்முன்னு இவனுக்கு கெட்ட பழக்கம் இல்லாம போகலாம், பட் போதை மருந்து பழக்கம்லாம் இருக்கு, அதை வச்சு அரெஸ்ட் பண்ணலாம் என்று 2-3 பாக்கெட்டை எடுத்து கபோர்டில் அடுக்கினான். சாரி அங்கிள், இவனை உள்ள தள்ள வேண்டியது கட்டாயமா நினைக்கிறேன்.
ஒரு பொண்ணோட வாழ்க்கையில சதைய தீன்ற நோக்கத்தோட எந்த வலைய விரிச்சாலும் அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். எத்தனை பேர்ரா, சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அழகா ஒரு பொண்ணு போட்டோ அப்லோட் பண்ணிட கூடாது, உடனே மெசஞ்சர்ல போய் ஹாய் ஹலோன்னு பேசிட வேண்டியது. யாரு எவன்னு தெரியாம சாப்பிட்டியா தூங்குனியா எந்த ஊரு குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜா அனுப்பி துரத்துறது. இன்ஸ்டால ட்விட்டர்ல துவங்கி டிக்டாக் அப்படின்னு பல ஆப்ஸ்ல இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணி எப்போ எவ கூட பேசலான்னு காத்துட்டு இருக்கிறது. ஆர்யா, உங்க லவர் அனிதாவை ஈஸியா எதுல மடக்க ட்ரை பண்ணான்னு தெரியுமா? அனிதா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு ஒரு ஆப்ல கதை படிக்க போயிருக்கா. அதுல ஹாய் ஹலோன்னு மெசேஜ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கான். அனிதாவுக்குன்னு இல்ல, இதே மாதிரி பல ஐடிக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். 100ல 30 ரிப்ளை வரும். அந்த 30 ரிப்ளைல ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட நல்லவனா பிளே பண்ணி, பா என்ன ஒரு ஒர்க்கு, பயங்கரண்டா. பேசாத பொண்ணுங்களோட இன்பாக்ஸ்ல போய் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு அப்பா அம்மா இல்ல, அனாத, இப்படி ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்பரை வாங்கி நெருக்கமா பேசுற லெவலுக்கு கொண்டு போயிடுவான். கொஞ்ச நாள் போனதும் பேச மட்டுமா செய்வான், அதுவும் ஸ்மார்ட் போன்ல உன் குரலை கேட்கணும் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ்ல கெஞ்சுவான். அதுவும் சக்சஸ் ஆச்சுன்னா வீடியோ கால் வேணும்னு கெஞ்சுவான். இந்த பொண்ணுங்க மனசு இருக்கே, இவன் சரியில்லை, இன்பாக்ஸ்ல வந்து எதுக்கு யாருன்னு தெரியாதவன் ஹாய் ஹலோன்னு சொல்லி வரான்னு யோசிச்சு முதலையே ரிப்ளை பண்ணாம பிளாக்ல போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பொண்ணுங்க. அடுத்த கேட்டகரி பேசுறத பொறுத்து ஜஸ்ட் டாக்ல மட்டும் என்னன்னா என்ன அவ்வளவுதான். அதுக்கு மேல போனா ஸ்கிரீன்ஷாட் போட்டு முகத்திரைய கிழிச்சு விழிப்புணர்வு பதிவு போட்டு வைப்பாங்க. இதுல ஏமாந்த கேட்டகரி பொண்ணுங்க மனசெலவுல திடமா இல்லாதவங்க தான். இவன மாதிரி ஆட்கள் பேசுற விதத்துல ஏமாந்து போறாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் கண்டுக்காதவங்க, கணவன் அன்பை எதிர்பார்த்து ஏங்குற மனைவி. வயது வித்தியாசம் எல்லாம் நினைக்க மாட்டான் இவன் என்றதும் அஜய் தள்ளாடி கண் திறக்க விமல் அவனை கைது செய்து அழைத்து சென்றான். அடுத்த நாள் அஜயை பற்றி இறப்பு செய்தி நிரல்யாவுக்கு வந்து சேர்ந்தது. குளியலறையில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு இருந்ததாக, ஆனால் இறப்பு இயற்கையாக நிகழவில்லை என்று புரிந்தது. நிரல்யா தனது போனை எடுத்து அக்கா ஜானகி தேவிக்கு கூற அழைக்க அவர்களோ நிரல்யாவின் போனை தவிர்த்தார்கள். சாந்தனு, விடு நிரல், உன் பாசம் அவங்களுக்கு புரியாது. அக்ஷராவை இழந்தது உன்னாலன்னு நினைக்கிறாங்க. இல்லடா, அவளோட கள்ளத்தனமும் தான். அவ முதலையே நம்ம கிட்ட காதலிக்கிறது சொல்லி இருந்தா நம்ம விசாரிச்சிருக்கலாம். காதலிச்ச இப்படி ஆயிடுச்சுன்னு அவ மிரட்டுறான்னு கூட அவ சொல்லி இருந்தா நம்ம அவனை வார்ன் பண்ணி சைபர் கிரைம்ல சொல்லி போட்டோவை வாங்கி அழிச்சிருக்கலாம். அக்ஷரா அப்படி செய்யலையே. அண்ணி அண்ணாவும் புரிஞ்சுக்கல. நம்ம கெடுதலுக்குன்னு போனை வாங்கி தரலையே. எத்தனையோ நல்ல வழியும் இருக்கு, அதுக்கு தானே நீ வாங்கி கொடுத்த. உன்னால முடிஞ்ச அளவு அக்ஷரா இறப்புக்கு முடிவு கட்டிட்ட நிரல், போதும், இனி நமக்காக வாழு என்றான் சாந்தனு. நிரல்யா முடியுமா என்பது போல பார்த்தாள். கண்களில் வழிந்த நீரை அழுத்தி துடைத்து விட்டு வேகமாக, அக்ஷரா பேபி இறப்புக்கு காரணமானவன் இறந்துட்டாக்கா. என்னால யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு ஏன் கையால கொல்ல பார்த்தேன், பட் முடியல. போலீஸ் அந்த வேலைய பாத்துடுச்சு. போலீஸ்லயும் நல்லவங்க இருக்காங்க போல. அக்கா, நான் ஒன்னும் அக்ஷராவுக்கு கெடுதலுக்காக போனை வாங்கி தரலக்கா. பிளீஸ்கா, என்ன குற்றவாளியா நினைக்காத, மன்னிச்சிடு என்று டைப் செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியவள் மயங்கி சரிந்தாள். சாந்தனு வேகமாக நிரல்யாவை தூக்கி கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓடினான். அங்கே நிரல்யா கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர் கூற சாந்தனு கண்கள் நீரை வடித்தது. தன் அண்ணா அண்ணியிடம் பகிர போனை எடுக்க மகேந்திரனே போனில் அழைத்தார். சாந்தனு, நாங்க எல்லாத்தையும் மறக்க கஷ்டப்பட்டு இருக்கோம். செத்தது எங்க பொண்ணு. திரும்ப திரும்ப உன் மனைவி ஜானகிக்கு வாட்ஸ்அப் அனுப்ப வேணான்னு சொல்லு, போதும் பட்டது என்று கூறினார் மகேந்திரன். சாந்தனுவோ, அன்னிக்கிட்ட அவங்க முதல் பொண்ணா நினைச்சிருந்த அவ தங்க நிரல்யா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிடுங்க. நானோ நிரல்யாவோ எந்த தப்பும் பண்ணல, தவறுக்கு துணையும் போகல. நிச்சயமா நீ அண்ணி மன்னிக்காம இருக்கலாம். அக்ஷரா எங்க மகளா நிரல்யா வயித்துல பிறந்து கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பாரு. அக்ஷரா இறப்புக்கு காரணமான பொறுக்கி இறந்துட்டான். தெளிவா யார் என்ன எப்படின்னா விமல் சார் கிட்ட கேட்டுக்கோ. இனி தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்ல மகேந்திரன் சார் என்று அண்ணாவை தவிர்த்து முடித்து விட்டான் சாந்தனு. மகேந்திரன் விமலுக்கு போன் செய்து விசாரிக்க அக்ஷரா தவறும் அறிந்த பின் ஜானகி தேவியிடம் மகேந்திரன் நிரல்யா நிலையை பகிர்ந்தார். ஜானகி தேவியின் கண்கள் விரித்த பார்வையில் இருந்து கலங்கி கண்ணீர் உகுத்தியது. நிரல்யா கர்ப்பம் உறுதியான பின் சாந்தனு
நர்மதா கிட்டையும் கூட்டிட்டு போய் நிரலியா பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்லணும். நர்மதாவின் மனநல கிளினிக்கு அழைத்து வந்து நிரலியா பிரெக்னண்டாக இருப்பதாக கூறி நன்றி நவிழ்ந்து வணங்கினான். சாந்தனு, நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க என் பேஷண்ட். உங்க கவலைய போக்கி தீர்வு சொல்றதுதான் என்னோட கடமை. என்ன அக்ஷரா முதல்ல இங்க வந்திருந்தா அவளுக்கும் தீர்வு என்னன்னு பாத்திருந்திருக்கலாம். பட் தலைவிதின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த தலைமுறை தன்னோட புகைப்படம் தவறா போகுன்னு அந்த தப்ப செய்ய பயப்பட மாட்டாங்க. ஆனா தப்ப ஒத்துக்கிட்டு அத தீர்வு களைய பயப்படுறாங்க. அப்படி தீர்வுக்கான வழி தேடினா குற்றம் பாதியா தடுக்க முடியும். என்ன செய்ய, ரேப் பண்ணவனை விட ரேப் செய்யப்பட்ட பொண்ண தானே போட்டோ போட்டு மீடியால காட்டி பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிடுறாங்க. இட்ஸ் இனஃப். நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். நிரல்யா, நீங்க இனி உங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிங்க. சாந்தனு நம்புற மாதிரி அக்ஷரா உங்க வயித்துல பிறப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு 33 வயசு. அதனாலயும் ரொம்ப நாள் கழிச்சு கருத்தங்கி இருக்கு. அதுக்காகவும் உங்களை அதிகமா கேர் எடுத்து பாத்துக்கிறது தான் இப்ப நல்லது. நல்லா சாப்பிடுங்க, நல்லத பாருங்க, நல்லத படிங்க. எதையும் மனசுல போட்டு யோசிக்காதீங்க. ஒரு உயிரோட இறப்பை ஈடுகட்ட இன்னொரு உயிர் வர்றத உணருங்க. பாவம் சாந்தனு உங்களுக்காக அண்ணா அண்ணிக்கிட்ட பகைச்சுக்கிட்டு உங்களை குறை சொல்ல கூட விடாம பாத்துக்கிட்டாரு. நடுவுல உங்களோட நடவடிக்கையில பயத்திலேயே வாழ்ந்தாரு. வேலைக்கு கூட போகல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு உங்களை பாத்துக்கிறது தான் வேலைன்னு இருந்துட்டாரு. இனி நீங்க உங்க குழந்தைய பத்தி யோசிச்சு கவனிச்சா மனசு தானா மாறும். இழந்தது திரும்ப கிடைச்சிரும் என்று டாக்டர் நர்மதா கூறவும் இதுவரை கண்ணீர் உகுத்து குனிந்திருந்தவள் நிமிர்ந்தாள். முயற்சி பண்றேன் டாக்டர் என்று நிரல்யா கை எடுத்து கும்பிட்டாள். மலர்ந்த முகத்தோடு நர்மதா வழி அனுப்பி வைத்தாள். 6 வருடங்களுக்கு பிறகு, அக்ஷரா குட்டி, ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுமா? ஆமாங்க என்று ஜானகி தேவி சோறூட்ட சாந்தனு நிரல்யாவின் மகள் வேண்டாம் என்று தன் பெரியம்மாவிடம் மல்லு கட்டினாள். லாஸ்ட் உருண்டடா பிளீஸ்மா என்று மகேந்திரன் கெஞ்ச துவங்கினார். அக்ஷரா காட்டவும் ஊட்டிவிட்டு திருஷ்டி சுரித்தார். மகேந்திரன் போனில் ஜூம் ஆப்பில் லிங்கில் சென்று அக்ஷராவுக்கு வகுப்பை ஆரம்பித்து அருகே அமர்ந்திட 1 மணி நேரம் வகுப்பு துவங்கி முடிந்தது. சந்தோஷத்தோடு டிவி ஆன் செய்ய, டோரா வேணுமா சோட்டா பீமா என்று மாற்ற செய்தி அலைவரிசையில் இருந்தபடி மகேந்திரன் கேட்க, தொலைக்காட்சி செய்தியோ ஆன்லைன் வகுப்பு மூலமாக வாட்ஸ்அப்பில் மாணவி எண்ணை அறிந்த ஆசிரியர் மதிப்பெண்ணை குறைப்பதாக காரணம் காட்டி மாணவியிடம் ஆபாசமாக பேசி வலை விரித்தார் என்றும், ஆன்லைன் வகுப்பில் மேலும் பல சிறுவர் சிறுமிகள் உடைகள் அங்கம் தெரிய இருக்க அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரசித்து இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த பள்ளியின் நிர்வாகம் இதற்கு என்றதும் ஜானகி தேவி டிவியை அணைத்துவிட்டு, கடவுளே, இது என்ன ஆபத்து? படிக்கதான ஆன்லைன் கிளாஸ், அதுலயுமா என்று அக்ஷராவை அணைத்துக் கொண்டு நடுங்கினார் ஜானகி. மகேந்திரனுக்கோ 1 நிமிடம்தான் மகள் அக்ஷரா கண்ணெதிரில் வந்து மறைந்தாள். அவருமே தம்பி சாந்தனு மகளை அணைத்து ஜானகி தேவியினை கண்டு, அக்ஷரா முழிக்கிறாமா, அவளை ஆன்லைன் கிளாஸ்ல தனியா விடாத, ரைம்ஸ் பார்க்க கூட போனை கொடுக்காத, அப்படியே தந்தா கூடவே உட்காந்துக்கோ என்று நெஞ்சில் கை வைத்து நின்றார். அக்ஷரா பேபி, அக்கா, மாமா என்று நிரல்யா குரல் கொடுத்து கடைக்கு சென்ற சாந்தனு நிரல்யா வந்தார்கள். அக்ஷரா, கேக் ஆர்டர் பண்ணியாச்சு, இந்தா நீ கேட்ட ஆரஞ்சு கலர் பலூன் என்று கொடுத்தாள். முகமெல்லாம் பூவாக அக்ஷரா வாங்கி கொண்டு ஓடினாள். என்னாச்சனா என்றான் சாந்தனு. இந்த இடைப்பட்ட காலத்தில் நிரல்யாவின் மகளை காண வந்து உறவுக்குள் துன்பம் மறைந்து வாழ முயன்றனர். நிரல்யாவும் அக்கா மாமா கையில் குட்டி அக்ஷராவை தந்து, உங்களுக்கும் இவள் மகள்தான் என்பதாக கூற, மீண்டும் மகள் பிறந்ததாகவே ஜானகி தேவி மகேந்திரன் எண்ணினார்கள். இரு குடும்பமும் ஒரே வீட்டில் அக்ஷராவை வளர்க்க முடிவெடுத்தனர். நாளை அவள் பிறந்த நாள். அதற்குதான் கேக் ஆர்டர் செய்துவிட்டு அவளுக்கு வீடு நிறைய பலூனை நிரப்ப வாங்கி வந்ததில் 2 தற்போது கொடுத்திருந்தான் சாந்தனு. ஒண்ணுல்ல சாந்தனு, ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட மார்க்க கம்மி பண்ணுவேன்னு சொல்லி ஒரு காமுகம் பேசி விளையாடி இருக்கான். அத செய்தியா கேட்டதும் நம்ம அக்காவுக்கு பழைய நினைவு வந்துடுச்சு. இந்த போன் இருக்கே, இந்த தலைமுறையில குழந்தைய வளர்க்கவே பயமா இருக்கு. நாம தவறே செய்யலனாலும் தானா வர்ற நிகழ்வை எப்படி தடுக்கன்னு புரிய மாட்டேங்குது. விதின்னு பழி சுமத்தவா
நம்ம நேரம்னு கடக்கவா முடியலடா. ரோஜா பூ போல ஒரு பொண்ணை பெத்தெடுத்து குத்து விளக்கு மாதிரி வளர்த்தா எவனோ எங்கிருந்தோ வந்து மானத்தை விலை பேசி பூவை நாசம் பண்றான். பொண்ணை பாதுகாப்பா வளர்க்கணும் என்றார் வருத்தமான குரலில். பொண்ணா பாதுகாப்பா வளர்த்தா மட்டும் போதாதுனா, ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்களும் அவங்க பையனுக்கு நல்லது சொல்லி வளர்க்கணும். இப்போ இருந்தே பொண்ணுங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லி கொடுக்கணும். அப்பதான் பிற்காலத்துல பெரிய பையனானாலும் மதிப்பான், தப்பு செய்ய மாட்டான். இப்ப இருக்கிற பெற்றோர் முந்தைய தலைமுறை மாதிரி அடிச்சு வளர்க்கறதே இல்ல. அடிச்சு வளர்த்தா என்ன அப்பா அம்மா இவங்க அப்படின்னு நம்மளதான் கொடுமைக்காரங்களா பாக்குறாங்க. எங்க அடிச்சு வளர்க்கணுமோ அங்க அடிச்சு வளர்க்கணும். அப்பதான் சரி எது தப்பு எதுன்னு உணர்வாங்க. சின்ன தப்புக்கே அப்பா அம்மா அடிப்பாங்க, நம்மள கேள்வி கேட்பாங்கன்னு பயம் வந்தாதான் பெரிய தப்பு பண்ண யோசிப்பாங்க. இப்ப இருக்கிற பெற்றோர் பெரிய தப்பே பண்ணாலும் பையனை காப்பாத்தணும்னு பணத்தை தான் செலவழிக்கிறாங்க. அப்படி இருந்தா அப்பா அம்மா கிட்ட சென்டிமெண்டா பேசி தப்ப சரி பண்ணிடலான்னு தான் புத்தி போகுது. எதுவும் சொல்றதுக்கு இல்லனா, இந்த உலகம் போகிற பாதையில முட்கள் அதிகம் இருக்கு. முடிஞ்ச வர நம்ம பூ தூவி விடணும் நல்ல வளர்ப்புல என்று சாந்தனு குதித்து பலூனை பிடிக்க முயற்சிக்கும் மகளை பார்த்தான். குதித்து குதித்து கீழே விழ இரு பெற்றோர்களும் தாங்க ஓடி வந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் ஸ்டாப் கதைகள் உங்களை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்கள் RJ சோபனா. இது நம்ம பிரவீனா தங்கராஜின் ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். கதை கேட்கும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளுடன் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.